ஓகே ஸ்டார்ட். இப்போ வந்து யூ ஸ்கொயர்ன்ற புத்தகம் வந்து பிரைஸ் பிரிஸ்லெட்ன்றவர் எழுதியிருக்காரு. இது 35 பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 35 பேஜஸ் இருக்கிற இந்த புத்தகத்துல விதை வந்து ஒரு சின்னதா நினைச்சோம்னா மரம் வந்து பெருசா இருக்கிறத நம்ம யோசிக்க முடியாது. விதை சிறுசா இருக்கலாம், ஆனா அது நம்ம பாக்குற விஷயம் நமக்குள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது அப்படின்ற மாதிரி உள்ளதா இருக்கும். இந்த புத்தகம் 1 to 1 கிடையாது, 1 to 1 மட்டும்தான், 1 to many கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இது வந்து நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் பரிணமிக்குதோ அதுதான். இப்போ உன்னோட மடங்க பாக்குறோம். இப்ப இது யூ ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, யூ இன்ட்டு யூ இருக்கலாம். இதுவே ஒரு சதுரமோ இல்ல ஒரு வட்டமோ ஏதோ ஒன்று சம்திங் கொண்டு வரும்போது மேத்தமெட்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு கூட்டுத்தொகையா தான் நம்ம பார்க்கணுமா. வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலையா போகிறப்ப ஒரு ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு நம்ம போறதுக்கு நடந்து போகலாம், இல்ல எலிவேட்டர்ல போகலாம், அல்லது நம்ம வந்து சில பல நொடிகள்ல ஹெலிகாப்டர்ல போகலாம், இல்ல ஃபிளைட்ல போகலாம், சேட்டலைட்ல போகலாம். நம்ம போகக்கூடிய வேகம் வந்து ரொம்பவே வேகமாவே இருக்கணுமா, பரபரப்பா இருக்கணுமா. ஆக்சிலரேஷன் கொண்டு வர்றாங்க. வெலாசிட்டி சொல்றப்ப திசையா வேகமா, நம்ம போற திசை என்னன்னு தெரியணும், நம்ம போற வேகம் என்னன்னு தெரியணும். ஆனா நம்ம அதையும் தாண்டி திசை வேகமா போகணும்னா அது எப்படி செய்யணும்? அப்ப மேத்தமெட்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்ன்றது பிளஸ்ஸா இருக்கலாம், ஆனா வீக்னஸ்ன்றத மைனஸா சொல்லக்கூடாதான், இம்ப்ரூவ்மெண்ட் நீடர்னு தான் சொல்லணுமா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறி போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கணுமா. இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதை வந்து ஸ்லோ ப்ராசஸா பிளஸ்ஸா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கா அதை மல்டிபிள் எஃபெக்டா கொண்டு வரணுமா. இப்ப அப்ப சின்ன பிள்ளையில எல்லாம் நம்ம ஒரு சில பல சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டிருப்போம். பரமபதம் விளையாட்டுல எல்லாம் ஏணி பாம்பு ஒரு ஏற்றம் இருந்திருக்கும், ஒரு இறக்கம் இருந்திருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு த்ரெட்டன்யா ஒரு டிவைட் பண்ணி நம்மளுடைய விஷயங்களை செய்யணும். இப்ப நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பர்சனாலிட்டி நத்திங் பட் பர்சனல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம எங்க பயணம், நம்ம போக ரீச் ஆகிற இடம் என்ன, ஆனா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரேண்டமா நம்ம ஜிபிஎஸ் கிட்ட கூட கேட்டா கூட நம்ம இருக்கிற பொசிஷன் அது சொன்னா மட்டும்தான், நவ் அப்படின்ற அந்த கான்செப்டை சொன்னா மட்டும்தான் அது போகிற இடத்த நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது எவ்வளவு தூரம்னு சொல்லி காட்டும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ வருஷம் வாழ்ந்துட்டோம், வசிச்சுட்டோம், போய்கிட்டே இருக்கோம். ஆனா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வார் இந்த தெய்வத்தில் வைக்கப்படும்ன்ற மாதிரி வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்றோம்னா அது நம்ம ஒரு தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய பிறப்பு இருந்துட்டு போகணும் அப்படின்றது. அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம ஒரு செகண்ட் கூட கண்டிப்பா வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணோம்னா அது அளப்பரிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்ப லைஃப் வந்து எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். லைஃப் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர், எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நம்மளுடைய லட்சியம் இருக்கு பாத்தியா, அது உயர்ந்தபட்ச லட்சியமா தான் இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க நம்ம வந்து பறவைக்கு குறி வைக்க கூடாது, நம்ம அந்த வானத்துக்கே குறி வைக்கணும், அதாவது நட்சத்திரங்களுக்கு குறி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப பிரபஞ்சம் வந்து விரிவடையும் பொழுது நம்ம வந்து நம்ம ஸ்பைரல் growth வரும். அதுல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த growth எப்படி இருக்கணும்னா இன்ஃபினிட்டி ஆக்ஸ்பெக்டா தான் இருக்கணும். அதாவது இன்ஃபினிட்டின்றது மிகப்பெரிய உச்சம். அப்ப லைஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி. அப்ப அதை நீங்க வச்சுக்கிட்டு அப்சல்யூட்லி லிமிட்டே இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்க கொண்டு போகணும். அப்ப அந்த முழுமைத்தன்மை அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும் போது உங்களுடைய நிறைவு மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க உயர்ந்து கொண்டே வாழணும். அப்ப நீங்க அந்த இலக்கை நோக்கி, அந்த திசையை நோக்கி, அதுக்கான வேகத்தை நோக்கி நீங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், நம்ம அன்னைக்கு காலத்துல பேசினதுதான். ஒரு கடிதமாகட்டும் எழுதி போகும்போது லேட் ஆகுது, தந்தியா அதை கூட கொஞ்சம் விரைவா போகுது. இன்னைக்கு பாக்குறோம் டெக்னாலஜில வேகமாவே மெசேஜஸ் போகுது, அழகா நம்ம எல்லா விஷயம் செய்யறோம். அப்ப டெக்னாலஜி இஸ் ஃபாஸ்டஸ்ட் ஒரு ட்ரைனிங்கா இந்த வேர்ல்டா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இப்ப ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது நடந்து போகணும். ஆனா நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மிக மிக பறந்து போகணும். நம்மளுடைய இயக்கம் எப்படி இருக்கணும்னா மிக 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 வேகமா இருக்கணும், ஹை வெலாசிட்டியில இருக்கணும். ஹை வெலாசிட்டியில இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஹைலி பீப்புள் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. தன்னுடைய வேலையில எஃபெக்டிவ்னஸ்ஸா இருப்பாங்க, அது மட்டும் இல்ல எஃபிஷியன்சியா இருப்பாங்க. எஃபிஷியன்சியா மட்டும் இருக்க மாட்டாங்க, சரியா செய்தல் சரியானதை செய்தல் தான் எஃபிஷியன்சி. அதிக எஃபிகேசியா இருப்பாங்க. இந்த எஃபிகேசி சொல்லும் பொழுது கண்டினியூஸ் டூயிங், தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல் அணுக்கள் கூட அந்த முடுக்கத்தை அது உணருமா. அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிரேக் டு பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து 99% அதிகமா ஒரு முழுமையான ஆற்றல் இருக்கிற மாதிரி, அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி பழகிறது இல்ல. நம்ம வந்து ஒரு அசாத்தியமான ஒரு நிலை, ஒரு பெரிய நிலை இருக்கு, அந்த பெரிய திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும்.
நம்ம மாற்றம் எப்படி ஏற்படுறப்ப நம்மளுடைய அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா செய்யவே மாட்டோம். ஆனா அந்த இப்ப நினைக்காமயே சில விஷயத்த நம்ம இயக்கிக்கிட்டு கிடப்போம். பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு தாட் போயிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தந்தி கம்பியில ஒரு 6, 7 பறவைகள் இருக்குதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3, 4 பறவைகள் பறந்துருச்சுன்னு சொல்லும்போது எத்தனை பறவைகள் பறக்க நினைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தா அத்தனை பறவைகளுமே பறக்க நினைச்சுச்சு. அந்த 7ஓ 6ஓ உட்கார்ந்துருந்துச்சுல அத்தனையுமே பறக்க நினைச்சுச்சு. ஆனா செஞ்சது எத்தனை? 3 தான் செஞ்சுச்சு. அப்ப நம்ம நம்ம நோயிங் நமக்கு தெரிஞ்ச விஷயம், டூயிங் நம்ம செய்யற விஷயம், இதுக்கு 2க்கு இடையில என்ன மாதிரி கேப் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி ஒரு கேப் பத்தி பேசுறது பேர் குவாண்டம் லீப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த முன்னேறி செய்யணும். அதுலயும் நம்ம பெரிதினும் பெரிது கேள் பெரிதினும் பெரிது செய். மிகப்பெரிய உச்சத்தை தான் நம்ம நினைக்கணுமே தவிர சின்ன ஒரு இத்தனையோண்டு விஷயத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் வெளியில எதையுமே தேடிடக்கூடாது. உள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த விஷயம் என்னன்னா வாய்ப்பு. வாய்ப்புன்றது நம்ம நினைக்கிறோம் வெளியில தேடுறதுன்னு. ஆனா வாய்ப்பு வெளியில தேடுறது கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள தேடுறது. நல்லா யோசித்து பார்த்துக்கங்க. கண்ணை நல்லா மூடிக்கங்க. இப்ப கண்ணை நல்லா மூடிக்கிட்ட பிறகு உங்களுடைய புறக்கண்கள் தெரியல. ஆனா கண்ணை நீங்க மூடின பிறகு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அகக்கண்கள் தெரியுது. அந்த அகக்கண்ணுல உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா உங்களுக்கு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும், இல்ல உறவினர்கள் கிட்டக்க நல்ல பேர் வாங்கணும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற அல்ல அறையா குறையாத அமுத சுரபியா இருக்கட்டும், இல்ல கற்பக விருட்சமா இருக்கட்டும், இல்ல அலாதின் அற்புத விளக்கா கூட இருக்கட்டும். லைஃப் அத நீங்க அதனுடைய வைப சரியா நமக்கு நம்மளுடைய அந்த கோர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு தெரியாது. ஆனா அது கிடைக்குமா அப்படின்லாம் பார்க்கணும். ஆனா என்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா யோசித்து பார்க்கணும். அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு லிங்கா தேடிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்ப இங்க இருக்கிற பிளக் பாயிண்டோ இல்ல வெளிநாட்டுல செய்யற ஒரு எலக்ட்ரிக் பொருளோ இதுல இருக்கிறது அதுல மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கண்ணுக்கே பார்க்கவே முடியல கரண்ட்டை. அதுக்காக கரண்ட் பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளவு பவரான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயம் நம்ம உள்ள வச்சிருக்கோம். நமக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, அதுக்குரிய விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும். செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதா, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாலும் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் எஃபெக்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்யற வேலை அது ரொம்ப தவறா போயிடும். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா ஏற்கனவே ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம், ஓல்டு அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்லயே நம்ம நின்றக்கூடாது. நான் மிக பெருசா ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், அதுக்கு எனக்கு பாராட்டு விழா, அதுக்கு எனக்கு புதிய இயக்கத்துக்கு எல்லாத்தையும் அது தடை செஞ்சிடும். நம்ம ஏற்கனவே ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டோம், அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடந்தோம்னா, இதுலயே கற்பனையிலே இருந்தோம்னா சின்ன விஷயத்துல சிக்கி நம்ம சின்ன பின்னமா போயிடுவோம். அப்ப டிராமாட்டிக் அவுட்புட் நமக்கு கிடைக்காது. மனிதன் என்பவன் ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணக்கூடியவன். அவன் ஒரு ஒரு விஷயத்த அழகா ஃப்ரேம் பண்ணி இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்தோட அவன் இயங்கி அவன் பெரிய விஷயத்த செய்யணும். அப்பதான் நம்ம உங்களுடைய க்ளோஸ் வித் யுவர் அவுட்டர் லேயர் ஐஸ், உங்களுடைய வெளிப்புறமான கண்களை நீங்க மூடிக்கணும். அப்பதான் சி யுவர் மைனர் ஐஸ், உங்களுடைய அந்த கண்கள் தெரியும். அப்ப நீங்க குவாண்டம் லீப்புக்கு வருவீங்க. இப்போ ஒரு கண்ணை மூடி அந்த விஷயத்த நம்ம பார்த்தாலோ அத பாக்குறதுனால அது ஒரு பெரிய வெளிச்சமா வரலாம். நமக்கு எத்தனையோ மரத்துல இருந்து ஆப்பிள் விழதான் செஞ்சுச்சு. அதுக்காக அந்த நியூட்டன் பார்த்தப்ப அவர் சொன்ன அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள பார்வைய அவர் பார்த்த விதம் வேற. அப்படி பார்த்ததுனால அவருடைய கண்டுபிடிப்பு அளப்பரியதா இருந்துச்சு. நீங்க ஒரு ஒரு விஷயத்த திங்க் பண்றீங்கன்னா ஸ்கொயர் சொல்லுதா திங்கிங் மைண்ட் செட்டப். நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி திங்க் பண்றீங்க, சர்ப்ளஸ் லெவல்ல பாக்குறீங்களா, இல்ல அனலைஸ் பண்றீங்களா, இல்ல அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் செயல் திட்டம் போடுறீங்களா, இல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் நீங்க போட்டு அதுல இருந்து நீங்க டெவலப் ஆயிருவீங்களா? இல்ல, அதுக்கு உரிய கிரவுண்டிங் போடணும், அதுக்குரிய தேவையான எல்லா எஃபெக்டும் போகணும். அப்ப அந்த ஆக்ஷன் எப்படி சேலஞ்சபிளா வரும் நமக்கு. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்துல லாஜிக்கலா ஸ்டெப் இருக்குதுன்னா அதுல டபக்குன்னு ஜம்ப் பண்ணி வெறும் ஜம்பை பத்தி இந்த ஆத்தர் சொல்லியிருக்க மாட்டாரு. எக்ஸ்ப்ளோசிங் ஜம்ப், அந்த விஷயத்தை எப்படி செய்யணும். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு புல்ல விழுந்துருச்சுன்னா அழுதான் செய்யும், அழுகும், அது எப்படி போகணும் அப்படிலாம் யோசிக்கும். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு மலை உச்சிக்கு நம்ம போகணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா மலை உச்சியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான். நீங்கள் மலை உச்சிக்கு செல்ல போக வேண்டுமா என்றால் நீங்கள் மலை உச்சியிலிருந்து உங்களுடைய அந்த விஷயத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய அந்த கனவுகளை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி
எத்தடையும் எனக்கு இல்ல, நான் கரெக்டா இருக்கேன், என்னோட ஆர்பிட் கரெக்டா இருக்கு, நான் அங்க குறி வச்சிருக்கிறது சரியா இருக்கு, நான் எதையும் தாண்டி யோசிக்கல, என்னுடைய பர்சனல் ரூல் ஃபார் சக்சஸ் இது மாதிரிதான் இருக்கு. இதே இது கன்வென்ஷனலா லாங் ரூட்ல நம்ம போகலாம். அதுக்காக நீங்க சில நேரத்துல நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, எக்கச்சக்கமா போய் ஃபர்கிவ் பண்றது, இப்ப லாஸ்ட் மினிட்ல செய்வது, இல்ல ரேபிட்டா இல்லாம புதிய புதிய பிஹேவியர்ஸ் எதுவும் இல்லாம, இல்ல எனக்கு இந்த தடவை ஒர்க் ஆகல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் லெவல்ல நான் பாக்குறேன் அப்படின்னு தன்முனைப்பா போகிறது. அப்ப நீங்க அதை டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ணாம என்னால முடியும், ஐ கேன், என்னால முடியும். அதே நேரத்துல என்னுடைய நெகட்டிவா பாக்குறப்ப சில பேருக்கு ஏழ்மையா இருப்பாங்க, அவங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் கூட இருக்கலாம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல. இல்ல மிலேனியர் இருப்பாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு பேலன்ஸா வச்சிருக்கலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம அங்க பார்த்து மூவ் ஆகி போகணும் அப்படின்றத இங்க அழகா சொல்லுவாரு. இப்ப நம்ம $1 மில்லியன் ஏர்ன் பண்ணணும், நம்மளுடைய லிமிட் இதுதான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நம்மளுடைய எதையுமே நம்ம பார்க்க கூடாதான், நம்ம மைண்டோடைய லிமிட்டை மட்டும் நம்ம கரெக்டா பார்க்கணுமா. அப்படி பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய மைண்ட் எவ்வளோ அந்த லிமிட்டை மட்டும் பார்க்கணும், இது கிடையாது இன்னும் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லணுமா. அப்ப குவாண்டம் லீப்போட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட், அதே சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் தான். U++1 எத்தனையோ போகலாம், ஆனா உங்ககிட்ட பவர் இருக்கணும், நீங்க எதையும் நீங்க செய்வீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், குறைந்தபட்ச நேரத்துல நிறைந்த சக்தியா இருக்கணும் அப்படின்றத நீங்க பிக்சரைஸ் பண்ணிக்கணும். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு உங்களுடைய மனித சக்தின்றது மகத்தான சக்தி. அப்ப உங்களுடைய தனித்துவத்தை நீங்க டைனமிக்கா ஆர்டினரியில இருந்து டிராமட்டிக்கா நீங்க கொண்டு போய் உங்க ஆக்ஷனை ஹார்ட் ஒர்க் இல்லாம அந்த ஹார்ட் ஒர்க்லயே இன்னும் ட்ரையிங் ஹார்டர் ஃப்ளோ ஸ்டேட் அப்படி இன்னும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஓட்டத்தை மிக தீவிரமான ஓட்டமாக பறந்து செல்ல வேண்டும். அதே நேரத்துல உங்களை மனமும் சரி உங்களை உடலும் சரி அதுல ஒட்டல அப்படின்னு இல்லாம, ஒன்றி போகல அப்படின்ற இல்லாம ஒன்றி போற மாதிரி நீங்க போகணும். அப்ப காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம திங்க் பியாண்ட் காமன் சென்ஸ், நம்ம அந்த பொதுவான விஷயத்தை நோக்கி நம்ம போகணும். எதை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம எதை பார்க்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது, நம்ம திமிருக்கு காலையில தூங்கிட்டு இருக்கோம், நம்ம எந்திரிக்கல, நம்ம தன்னோட விஷயங்களை செய்யல, இந்த மாதிரி ஒரு கோட் இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணிக்கணும். இப்ப பெர்ஃபெக்டா நம்ம அடுத்த பக்கம் என்னமா செய்யணும், எந்த மாதிரி சுத்தி போகணும், இத்தனை நாட்கள் வந்துட்டோம், இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப ஒரு நிமிஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூமி ஒரு முறை பல முறை சுத்திக்கிட்டு கிடக்குது. ஆமா, ஆண்டுகள் போச்சு இல்ல, பூமி தன்னைத்தானே சுத்துச்சு இல்ல, நாட்கள் போச்சு இல்ல, இரவு பகல் போச்சு இல்ல, அவர்ஸ் போச்சு இல்ல, செகண்ட் போச்சு இல்ல, மினிட் போச்சு, இன்னைக்கு நாள் எல்லாமே போச்சு, டிகேடு எல்லாமே போச்சு. அப்ப நீங்க உங்களுடைய மூவ மேக்கிங் யுவர் மூவ் பிஃபோர் யூ ப்ரிப்பேர். நீங்க ஒரு விஷயத்த தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்டெப் நகர்ந்து போறீங்கன்றத நீங்க பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா தான் நீங்க வெல்டனா வருவீங்க அப்படின்றத இங்க சொன்னேன். இப்ப நிறைய மனிதர்கள் இருக்காங்க, நம்ம இந்த உலகத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்கள் திறமை மிகுந்தவங்களா இருக்காங்க. ஈவன் ஐன்ஸ்டீன், இப்ப பெரிய 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 ஆளுங்க எல்லாம் வியப்பா இருக்கிற மாதிரி அவங்களுடைய சொல்லும் சரி திறமையும் சரி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப நம்ம நம்ம ஒவ்வொருவரும் மாபெரும் சாம்ராஜ்யத்தோட மகாராஜா மகாராணியா இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு ஒட்ட திண்ணில ஓரத்துல இருக்கிறோமா, ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கூட நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ராஜா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோமா. நம்மளுடைய சக்சஸ்ல அன்சீன் ஃபோர்ஸஸ் இருக்கான். அப்ப அத கற்பனைய நம்ம பார்க்கணும், பூமியோட புறவழியில இருந்து நம்ம பார்க்கணும். அதே நம்ம பாக்குறப்ப நமக்கு ரியல் தெரியணும், இன்விசிபிள். நமக்கு நம்ம இப்ப ஒரு பூமி உருண்டையவே பாக்குறோம்னா பின்பக்கம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். சில நேரங்கள்ல நம்ம ஏன்டா பிறந்தோம், ஏன்டா வாழ்றோம் நொந்துக்கிறது. சில பல விஷயங்களை நம்ம கிரியேட்டரா இருக்கணும், நல்ல விஷயத்துல நம்ம கிரியேட்டரா இருக்கணும். இப்ப நம்ம எப்படி கிரியேட்டரா இருக்கணும்னா பயத்துல கவலையில இது இருந்துருமோ அது இருந்துருமோன்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். அப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஸ்க், நீங்க ஒரு ரிஸ்கை நீங்க எடுக்கணும். ஓகேவா? இந்த ரிஸ்கை எடுக்கும் பொழுது அப்ப நம்ம வடிவேல் சொல்ற மாதிரிதான், எனக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம போகணும். ஆனா நம்ம சவாலுக்கே நம்ம சவால் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சவாலுக்கே சவால் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனம், அந்த உணர்வு,
அது போகக்கூடிய அந்த வேகம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக்ல போய் நம்ம ஒரு பெரிய கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஓடணும்னு சொன்னா, அந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு மட்டும் ஓடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு பிராக்டிஸ் தானே. சக்சஸ் ஆஃப் ஆல் சாம்பியன் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப வந்து ட்ரஸ்ட் இன் த பவர் ஆஃப் பர்சியூட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு விஷஸ், நம்ம ஒரு வாழ்த்தையோ இல்ல ஒரு ப்ரேயரையோ வைக்கிறோம், நம்ம எதை வாண்ட் பண்றோம், நம்ம விக்டரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணுமா, சீக் ஃபெயிலியர். நீங்க வந்து எப்பயுமே தோல்வியை வந்து தேடணுமா. எந்த இடத்துல நம்ம தோத்து போனோம் அதை நம்ம தேடணும். அப்படி தேடுற ஒரு கெப்பாசிட்டி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பீங்க. அப்படி டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத பெர்மனன்ட் கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாறிட்டீங்கன்னா நீங்க டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த பெர்மனன்ட் growth வந்து அங்க இல்லாம போயிடும். அதனால கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்துடணும். இதை அன்இசிஎஸ்ஸா யோசிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த குவாண்டம் லெவல் அப்படின்ற அந்த வேர்டு, எஃபெக்டிவ்னஸ்ன்ற வேர்டு, அதுக்கப்புறம் இப்ப சொன்ன சீக் ஃபெயிலியர் வேர்டு, அன்சீன் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் அந்த புக்ல சொல்லக்கூடிய முக்கியமான வேர்டா அந்த சார் சொன்னாரு. ஓகேவா. இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம், பீயிங் டு பிகம் இட், அந்த இடத்துல நம்ம அங்க அதுவா தான் இருக்கணும்னு போது அதுவாவே மாறிடுவோம். நம்ம மாறும்போது நம்ம அதுல இறங்கிருவோம். இறங்கும் பொழுது அந்த டெசிஷனை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், தள்ளி போட மாட்டோம். தள்ளி போடாம ரேபிட் மேக்கிங் ஃபாஸ்ட், வேகமா செய்யணும், எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ வேகமா செய்வோம். இப்ப நம்ம ஒரு ஜன்னல் வழியா நம்ம ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யறதுக்கும் அதை நமக்கு வெயிட் பண்ணணும். அப்ப நம்ம தாண்டி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பண்ண பார்க்கணும். அதுல இருந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். அப்ப கன்வென்ஷனல் டார்கெட்டா இருக்கும்போது இப்ப 10% நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கணும் இந்த வேலையில அப்படின்னு நினைக்கிறப்ப, இப்ப நம்ம அப்படி நினைக்கிறது மட்டும் இல்ல, சில பேருக்கு ஜாபே சவாலா இருக்குது. இன்னைக்கு நிலையில ஜாப்ல இருந்து வெளியில அனுப்பக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வந்து விஷயம் எப்படி இருக்கணும்னா, யானை பசிக்கு சோள பொரி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தாகம் இருக்கணுமா. அப்ப இப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த புக்ல, என்ன வார்த்தை அப்படின்னா சஸ்பெண்டட் டிஸ்பிலீவ். இந்த சஸ்பெண்டட் டிஸ்பிலீவ் பத்தி சொல்லும் பொழுது நமக்கு வந்து எது மட்டும் நமக்கு ஒரு டவுட் இருக்கணுமா, அது லிமிட்ல மட்டும்தான் நமக்கு டவுட் இருக்கணுமா. ஓ, நம்ம இப்போ 100 அப்படின்றத வருஷம் 100, ஐயோ இன்னும் கூட போகணுமே, அதுல மட்டும் தான் டவுட் இருக்கணும். அப்ப ஃபவுண்டேஷனை நம்ம வந்து பிலீவ் பண்ணிக்கணும். நம்ம எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து சப்கான்சியஸ் மைண்டை இங்க கூட்டிட்டு வர்றாரு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த சந்தேகமாவோ இயக்குறதுக்கோ இல்ல நம்ம ஒரு விஷயத்த கவலைப்பட்டுக்கிட்டு அந்த நிகழ்வு நடக்காதோ இத மாதிரி யோசிக்கிறோம். ஒரு ஒரு நாள்ல நமக்குன்னு பார்த்தோம்னா 60,000 இருந்து 80,000 வரைக்கும் நமக்கு வந்து தாட்ஸ் வருமா வராதா, வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தாட்ஸ்ல நமக்கு எத்தனை தாட்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்க போகுது, நெகட்டிவா இருக்குது, நம்ம டார்கெட்டுக்கு என்னென்ன, நமக்கு எந்த லெவல்ல அதை அப்ரோச் பண்ண போகுது அப்படின்ற ஃபோக்கஸா நம்ம பார்க்கணும். ஃபோக்கஸ் இஸ் கீ டு அச்சீவ் ஆன் எண்ட்ஸ் ரேதர் தென் இந்த நம்ம பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பிகின் வித் எண்ட் இன் மைண்டுன்னு சொல்றப்ப அந்த மைண்ட்ல அது முடிஞ்சிடுற மாதிரி சொல்றோம். இல்லவே இல்லை, அதோடைய அந்த அர்த்தம் அப்படி கிடையாதான். நம்மளுடைய அவுட்கம்மை வந்து வெளியில கொண்டு வந்து அதுல இருந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துல அங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து அந்த எண்ணத்தை சரியா கொண்டு போகணும். இதுல சொல்லும் பொழுது மறுபடியும் குவாண்டம் லீப்பை பத்தி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தோம்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கோன்றத அன்என்ஜாய் பண்ணக்கூடாதான், என்ஜாய் பண்ணணுமா. அதனாலதான் சூழ்நிலையில வாழணும். இப்ப அன்கம்ஃபர்டபுள் எப்ப வரும், இப்ப நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம ஒரு ட்ரெயினை புக் பண்ணி போயிட்டோம்னா அன்கம்ஃபர்டபுள் வராது, கம்ஃபர்டபுள் தான் வரும். அன்கம்ஃபர்டபுள்னா நம்ம அன்ரிசர்வ்ட்லயோ இல்ல நமக்கு சிக்கலான ஒரு இடத்துலயோ கூட்டமான பஸ்ஸுகள்லயோ ஏறும் பொழுதுதான் நம்ம நிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கணும். அப்ப அந்த இடத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா அன்என்ஜாய் பண்ணக்கூடாதான், என்ஜாய் பண்ணணுமா. இது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, மிகப்பெரிய வார்த்தை, கிஃப்ட். இந்த கிஃப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பனிங் யுவர் கிஃப்ட், யாரு எது தரமான ஒண்ணு. இதுல நமக்கு ஒரு பினான்சியல் கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வேலையை செஞ்சவங்களுக்கு கூட நம்ம ஒரு ஒரு அதுக்குன்னு உரிய சன்மானங்களை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வளர்ச்சி பாதையில இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும்.
நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுக்கு ட்ரெயின் ஆயிருக்கணும். அதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும்னா நம்ம மனசு நல்ல விஷயங்களை செய்யணும், சுத்தி இருக்கிற சவால்களை சந்திக்கணும், அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போகணும். ஆல்வேஸ் இன் த ஆல் த வேஸ் அப்படின்னு சொல்லி விஷயத்துல சொல்லிட்டாங்க. இது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல வேர்ட்ஸ்னு பார்த்தா அந்த வெலாசிட்டி தான். அதுக்கப்புறமா பாசிட்டிவ் ஃபெயிலியர் அந்த விஷயத்த கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸ்டீக் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அன்சீன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சஸ்பெண்டட் டிஸ்பிலீவ், இதுல ஆர்பிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கிஃப்ட், குவாண்டம் லீப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பு, நம்ம கண்டிப்பா மல்டிப்ளையிங் டார்கெட் அதை தான் நம்ம பார்க்கணும். அதை வேகமா எஃபெக்டிவ்னஸா எஃபிகேசியா செய்யணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால மல்டிப்ளையிங் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எப்பயுமே நமக்கு ஒரு டவுட் வருதுன்னா அது நம்ம லிமிட் மேலதான் டவுட் வரணும், மற்ற எது மேலேயும் நமக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அதை பல பல எண்ணங்களை 80,000 எண்ணங்கள்ல நீங்க நல்ல நல்ல எண்ணங்களை விதைங்கனே அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. டார்கெட்டை கரெக்ட் பண்ணுங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வருங்க, நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியில வந்துருங்க, பெர்மனன்ட் growth உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியும், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி அப்படின்றத ரைட் கான்செப்ட். அப்போ யூ பிளஸ் 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 அதெல்லாம் கொண்டு போங்க. நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில தேடிக்கிறீங்க, கிடையவே கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் எங்க போகணுன்ற ஒரு விஷயம் தெரியும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பிரம்மையில இருக்கீங்க இல்ல, நீங்க என்ன பண்ணணும்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை சுத்தமா மறந்துருங்க, அது புதிய இயக்கத்தை தடை செய்யும். அதனால ஒரு புதிய ஃப்ரேம் பண்ணுங்க, அங்கிருந்து நீங்க growth ஆறதுக்கு வேலையை பாருங்க. இதுல உங்களுடைய திங்கிங் ரொம்ப முக்கியம், அதுல மைண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எக்ஸ்ப்ளோசிங் ஜம்ப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு, அது ரியலைசிங் ட்ரீம் சொல்றாரு. எப்பயுமே எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க, தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க, தன்முனைப்பா செயல் பண்ணுங்க. இத விஷயத்தெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் யூ ஸ்கொயர். இது யூ ஸ்கொயர் எப்படி நீங்க யூ ஸ்கொயரா பார்க்க போறீங்களா, இல்ல இன்னும் யூ ஸ்கொயருக்கு மேல பெரிய பவர்ஸை நீங்க போட போறீங்களா? உங்க பவர் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா, மனசும் உடல் உள்ளம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க சிறப்பா நீங்க செயல்படுவீங்களா? நன்றி, வணக்கம். ஓகே, ஸ்டார்ட். இப்போ யூ ஸ்கொயர். யூ ஸ்கொயர்ன்ற புத்தகம் பிரைஸ் பிரிட்லெட்ன்றவர் எழுதியிருக்காரு. இது 35 பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 35 பேஜஸ் இருக்கிற இந்த புத்தகத்துல விதை ஒரு சின்னதா நினைச்சோம்னா மரம் பெருசா இருக்கிறத நம்ம யோசிக்க முடியாது. விதை சிறுசா இருக்கலாம், ஆனா அது நம்ம பாக்குற விஷயம், நமக்குள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது அப்படின்ற மாதிரி உள்ளதா இருக்கும். இந்த புத்தகம் 1 to 1 கிடையாது, 1 to 1 மட்டும்தான், 1 to many கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இது நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பரிணமிக்குதோ அதுதான். இப்போ உன்னோட மடங்க பாக்குறோம். இப்ப இது யூ ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, யூ இன்ட்டு யூ இருக்கலாம். இதுவே ஒரு சதுரமோ இல்ல ஒரு வட்டமோ ஏதோ ஒன்று சம்திங் கொண்டு வரும்போது மேத்தமெட்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு கூட்டுத்தொகையா தான் நம்ம பார்க்கணுமா. வாழ்க்கையில ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலையா போகிறப்ப ஒரு ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு நம்ம போறதுக்கு நடந்து போகலாம், இல்ல எலிவேட்டர்ல போகலாம், அல்லது நம்ம சில பல நொடிகள்ல ஹெலிகாப்டர்ல போகலாம், இல்ல ஃபிளைட்ல போகலாம், சேட்டலைட்ல போகலாம். நம்ம போகக்கூடிய வேகம் ரொம்பவே வேகமாவே இருக்கணுமா, பரபரப்பா இருக்கணுமா. ஆக்சிலரேஷன் கொண்டு வர்றாங்க. வெலாசிட்டி சொல்றப்ப திசையா வேகமா, நம்ம போற திசை என்னன்னு தெரியணும், நம்ம போற வேகம் என்னன்னு தெரியணும். ஆனா நம்ம அதையும் தாண்டி திசை வேகமா போகணும்னா அது எப்படி செய்யணும்? அப்ப மேத்தமெட்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்ன்றது பிளஸ்ஸா இருக்கலாம், ஆனா வீக்னஸ்ன்றத மைனஸா சொல்லக்கூடாதான், இம்ப்ரூவ்மெண்ட் நீடர்னு தான் சொல்லணுமா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறி போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கணுமா. இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதை ஸ்லோ ப்ராசஸா பிளஸ் பிளஸ்ஸா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கா அதை மல்டிபிள் எஃபெக்டா கொண்டு வரணுமா. இப்ப அப்ப சின்ன பிள்ளையில எல்லாம் நம்ம ஒரு சில பல சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டிருப்போம். பரமபதம் விளையாட்டுல எல்லாம் ஏணி பாம்பு ஒரு ஏற்றம் இருந்திருக்கும், ஒரு இறக்கம் இருந்திருக்கும். அப்ப நம்ம ஒரு த்ரெட்டன்யா ஒரு டிவைட் பண்ணி நம்மளுடைய விஷயங்களை செய்யணும். இப்ப நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பர்சனாலிட்டி நத்திங் பட் பர்சனல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம எங்க பயணம், நம்ம ரீச் ஆற இடம் என்ன, ஆனா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரேண்டமா நம்ம ஜிபிஎஸ் கிட்ட கூட கேட்டா கூட நம்ம இருக்கிற பொசிஷன் அது சொன்னா மட்டும்தான், நவ் அப்படின்ற அந்த கான்செப்டை சொன்னா மட்டும்தான் அது போகிற இடத்த நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது எவ்வளவு தூரம்னு சொல்லி காட்டும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ வருஷம் வாழ்ந்துட்டோம், வசிச்சுட்டோம், போய்கிட்டே இருக்கோம். ஆனா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வார், இது தெய்வத்தில் வைக்கப்படும்ன்ற மாதிரி வாழ்க்கையில
இந்த உலகத்துல வாழ்றோம்னா அது நம்ம ஒரு தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய பிறப்பு இருந்துட்டு போகணும் அப்படின்றது. அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம ஒரு செகண்ட் கூட கண்டிப்பா வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணோம்னா அது அளப்பரிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்ப லைஃப் வந்து எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். லைஃப் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர், எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நம்மளுடைய லட்சியம் இருக்கு பாத்தியா, அது உயர்ந்தபட்ச லட்சியமா தான் இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க, நம்ம வந்து பறவைக்கு குறி வைக்க கூடாது, நம்ம அந்த வானத்துக்கே குறி வைக்கணும், அதாவது நட்சத்திரங்களுக்கு குறி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப பிரபஞ்சம் வந்து விரிவடையும் பொழுது நம்ம வந்து நம்ம ஸ்பைரல் growth வரும். அதுல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த growth எப்படி இருக்கணும்னா இன்ஃபினிட்டி ஆக்ஸ்பெக்டா தான் இருக்கணும். அதாவது இன்ஃபினிட்டின்றது மிகப்பெரிய உச்சம். அப்ப லைஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி. அப்ப அதை நீங்க வச்சுக்கிட்டு அப்சல்யூட்லி லிமிட்டே இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்க கொண்டு போகணும். அப்ப அந்த முழுமைத்தன்மை அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும் போது உங்களுடைய நிறைவு மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க உயர்ந்து கொண்டே வாழணும். அப்ப நீங்க அந்த இலக்கை நோக்கி, அந்த திசையை நோக்கி, அதுக்கான வேகத்தை நோக்கி நீங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம். நம்ம அன்னைக்கு காலத்துல பேசினதுதான். ஒரு கடிதமாகட்டும் எழுதி போகும்போது லேட் ஆகுது, தந்தியா அதை கூட கொஞ்சம் விரைவா போகுது. இன்னைக்கு பாக்குறோம் டெக்னாலஜில வேகமாவே மெசேஜஸ் போகுது, அழகா நம்ம எல்லா விஷயம் செய்யறோம். அப்ப டெக்னாலஜி இஸ் ஃபாஸ்டஸ்ட் ஒரு ட்ரைனிங்கா இந்த வேர்ல்டா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இப்ப ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது நடந்து போகணும். ஆனா நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மிக மிக பறந்து போகணும். நம்மளுடைய இயக்கம் எப்படி இருக்கணும்னா மிக 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 வேகமா இருக்கணும், ஹை வெலாசிட்டியில இருக்கணும். ஹை வெலாசிட்டியில இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஹைலி பீப்புள் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. தன்னுடைய வேலையில எஃபெக்டிவ்னஸ்ஸா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல எஃபிஷியன்சியா இருப்பாங்க. எஃபிஷியன்சியா மட்டும் இருக்க மாட்டாங்க, சரியா செய்தல், சரியானது செய்தல் தான் எஃபிஷியன்சி. அதிக எஃபிகேசியா இருப்பாங்க. இந்த எஃபிகேசி சொல்லும் பொழுது கண்டினியூஸ் டூயிங், தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல் அணுக்கள் கூட அந்த முடுக்கத்தை அது உணருமா. அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிரேக் டு பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து 99% அதிகமா ஒரு முழுமையான ஆற்றல் இருக்கிற மாதிரி, அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி பழகிறது இல்ல. நம்ம வந்து ஒரு அசாத்தியமான ஒரு நிலை, ஒரு பெரிய நிலை இருக்கு. அந்த பெரிய திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம மாற்றம் எப்படி ஏற்படுறப்ப நம்மளுடைய அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா செய்யவே மாட்டோம். ஆனா அந்த இப்ப நினைக்காமயே சில விஷயத்த நம்ம இயக்கிக்கிட்டு கிடப்போம். பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு தாட் போயிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு தந்தி கம்பியில ஒரு 6-7 பறவைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3-4 பறவைகள் பறந்துருச்சுன்னு சொல்லும் போது எத்தனை பறவைகள் வந்து பறக்க நினைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தா அத்தனை பறவைகளுமே பறக்க நினைச்சுச்சு. அந்த 7-6 உட்கார்ந்து இருந்துச்சுல, அத்தனையுமே பறக்க நினைச்சுச்சு. ஆனா செஞ்சது எத்தனை? 3 தான் செஞ்சுச்சு. அப்ப நம்ம நோயிங், நமக்கு தெரிஞ்ச விஷயம், டூயிங், நம்ம செய்யற விஷயம், இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன மாதிரி கேப் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி ஒரு கேப் பத்தி பேசுறது பேர் வந்து குவாண்டம் லீப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த முன்னேறி செய்யணும், அதுலயும் நம்ம பெரிதினும் பெரிது கேள், பெரிதினும் பெரிது செய். மிகப்பெரிய உச்சத்தை தான் நம்ம நினைக்கணுமே தவிர சின்ன ஒரு இத்தனையோன்னு விஷயத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் வெளியில எதையுமே தேடிடக்கூடாது. உள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த விஷயம் என்னன்னா வாய்ப்புன்றது நம்ம நினைக்கிறோம் வெளியில தேடுறதுன்னு. ஆனா வாய்ப்பு வெளியில தேடுறது கிடையவே கிடையாது, உங்களுக்குள்ள தேடுறது. நல்லா யோசித்து பாத்துக்கோங்க. கண்ணை நல்லா மூடிக்கங்க. இப்ப கண்ணை நல்லா மூடிக்கிட்ட பிறகு உங்களுடைய புறக்கண்கள் தெரியல. ஆனா கண்ணை நீங்க மூடின பிறகு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அகக்கண்கள் தெரியுது. அந்த அகக்கண்ணுல உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா, உங்களுக்கு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும், இல்ல உறவினர்கள் கிட்டக்க நல்ல பேர் வாங்கணும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற அல்ல அறையா குறையாத அமுத சுரபியா இருக்கட்டும், இல்ல கற்பக விருட்சமா இருக்கட்டும், இல்ல அலாதின் அற்புத விளக்கா கூட இருக்கட்டும், லைஃப் அத வந்து நீங்க அதனுடைய வைபை வந்து சரியா நமக்கு நம்மளுடைய அந்த கோர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு தெரியாது, ஆனா அது கிடைக்குமா அப்படின்லாம் பார்க்கணும். ஆனா என்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா வந்து யோசித்து பார்க்கணும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து அதுக்கு ஒரு லிங்கா வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்ப வந்து இங்க இருக்கிற பிளக் பாயிண்டோ இல்ல வெளிநாட்டுல செய்யற ஒரு எலக்ட்ரிக் பொருளோ இதுல இருக்கிறது அதுல வந்து மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து கண்ணுக்கே பார்க்கவே முடியல கரண்ட்டை, அதுக்காக கரண்ட் வந்து பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது.
அது அவ்வளவு பவரான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயம் நம்ம உள்ள வச்சிருக்கோம், நமக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, அதுக்குரிய விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும், செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதா, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாலும் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் எஃபெக்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்யற வேலை அது ரொம்ப தவறா போயிடும். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம், ஓல்டு அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்லயே நம்ம நின்றக்கூடாது. நான் மிக பெருசா ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், அதுக்கு எனக்கு பாராட்டு விழா, அதுக்கு எனக்கு புதிய இயக்கத்துக்கு எல்லாத்தையும் அது தடை செஞ்சிடும். நம்ம ஏற்கனவே ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டோம், அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடந்தோம்னா, இதுலயே கற்பனையிலே இருந்தோம்னா சின்ன விஷயத்துல சிக்கி நம்ம சின்ன பின்னமா போயிடுவோம். அப்ப டிராமாட்டிக் அவுட்புட் நமக்கு கிடைக்காது. மனிதன் என்பவன் ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணக்கூடியவன். அவன் ஒரு ஒரு விஷயத்த அழகா ஃப்ரேம் பண்ணி இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்தோட அவன் இயங்கி அவன் பெரிய விஷயத்த செய்யணும். அப்பதான் நம்ம உங்களுடைய க்ளோஸ் வித் யுவர் அவுட்டர் லேயர் ஐஸ், உங்களுடைய வெளிப்புறமான கண்களை நீங்க மூடிக்கணும். அப்பதான் சி யுவர் மைனர் ஐஸ், உங்களுடைய அந்த கண்கள் தெரியும். அப்ப நீங்க குவாண்டம் லீப்புக்கு வருவீங்க. இப்போ ஒரு கண்ணை மூடி அந்த விஷயத்த நம்ம பார்த்தாலோ, அத பாக்குறதுனால அது ஒரு பெரிய வெளிச்சமா வரலாம். நமக்கு எத்தனையோ மரத்துல இருந்து ஆப்பிள் விழதான் செஞ்சுச்சு. அதுக்காக நான் நியூட்டன் பார்த்தப்ப அவர் சொன்ன அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள பார்வைய அவர் பார்த்த விதம் வேற. அப்படி பார்த்ததுனால அவருடைய கண்டுபிடிப்பு அளப்பரியதா இருந்துச்சு. நீங்க ஒரு ஒரு விஷயத்த திங்க் பண்றீங்கன்னா ஸ்கொயர் சொல்லுதா, திங்கிங் மைண்ட் செட்டப். நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி திங்க் பண்றீங்க, சர்ப்ளஸ் லெவல்ல பாக்குறீங்களா, இல்ல அனலைஸ் பண்றீங்களா, இல்ல அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் செயல் திட்டம் போடுறீங்களா, இல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் நீங்க போட்டு அதுல இருந்து நீங்க டெவலப் ஆயிருவீங்களா? இல்ல, அதுக்கு உரிய கிரவுண்டிங் போடணும், அதுக்குரிய தேவையான எல்லா எஃபெக்டும் போகணும். அப்ப அந்த ஆக்ஷன் எப்படி சேலஞ்சபிளா வரும் நமக்கு. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்துல லாஜிக்கலா ஸ்டெப் இருக்குதுன்னா அதுல டபக்குன்னு ஜம்ப் பண்ணி, வெறும் ஜம்பை பத்தி இந்த ஆத்தர் சொல்லியிருக்க மாட்டாரு, எக்ஸ்ப்ளோசிங் ஜம்ப். அந்த விஷயத்த எப்படி செய்யணும். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு புல்ல விழுந்துருச்சுன்னா அழுதான் செய்யும், அழுகும், அது எப்படி போகணும் அப்படிலாம் யோசிக்கும். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு மலை உச்சிக்கு நம்ம போகணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா மலை உச்சியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான். நீங்கள் மலை உச்சிக்கு செல்ல போக வேண்டுமா என்றால் நீங்கள் மலை உச்சியிலிருந்து உங்களுடைய அந்த விஷயத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய அந்த கனவுகளை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி எத்தடையும் எனக்கு இல்ல, நான் கரெக்டா இருக்கேன், என்னோட ஆர்பிட் கரெக்டா இருக்கு, நான் அங்க குறி வச்சிருக்கிறது சரியா இருக்கு, நான் எதையும் தாண்டி யோசிக்கல, என்னுடைய பர்சனல் ரூல் ஃபார் சக்சஸ் இது மாதிரிதான் இருக்கு. இதே இது கன்வென்ஷனலா லாங் ரூட்ல நம்ம போகலாம். அதுக்காக நீங்க சில நேரத்துல நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, எக்கச்சக்கமா போய் ஃபர்கிவ் பண்றது, இப்ப லாஸ்ட் மினிட்ல செய்வது, இல்ல ரேபிட்டா இல்லாம புதிய புதிய பிஹேவியர்ஸ் எதுவும் இல்லாம, இல்ல எனக்கு இந்த தடவை ஒர்க் ஆகல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் லெவல்ல நான் பாக்குறேன் அப்படின்னு தன்முனைப்பா போகிறது. அப்ப நீங்க அதை டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ணாம என்னால முடியும், ஐ கேன், என்னால முடியும். அதே நேரத்துல என்னுடைய நெகட்டிவா பாக்குறப்ப சில பேருக்கு ஏழ்மையா இருப்பாங்க, அவங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் கூட இருக்கலாம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல. இல்ல மிலேனியர் இருப்பாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு பேலன்ஸா வச்சிருக்கலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம அங்க பார்த்து மூவ் ஆகி போகணும் அப்படின்றத இங்க அழகா சொல்லுவாரு. இப்ப நம்ம $1 மில்லியன் ஏர்ன் பண்ணணும், நம்மளுடைய லிமிட் இதுதான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நம்மளுடைய எதையுமே நம்ம பார்க்க கூடாதான், நம்ம மைண்டோடைய லிமிட்டை மட்டும் நம்ம கரெக்டா பார்க்கணுமா. அப்படி பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய மைண்ட் எவ்வளோ அந்த லிமிட்டை மட்டும் பார்க்கணும், இது கிடையாது இன்னும் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லணுமா. அப்ப குவாண்டம் லீப்போட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட். அதே சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் தான், U++1 எத்தனையோ போகலாம். ஆனா உங்ககிட்ட பவர் இருக்கணும், நீங்க எதையும் நீங்க செய்வீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், குறைந்தபட்ச நேரத்துல நிறைந்த சக்தியா இருக்கணும் அப்படின்றத நீங்க பிக்சரைஸ் பண்ணிக்கணும். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு உங்களுடைய மனித சக்தின்றது மகத்தான சக்தி. அப்ப உங்களுடைய தனித்துவத்தை நீங்க டைனமிக்கா ஆர்டினரியில இருந்து டிராமட்டிக்கா நீங்க கொண்டு போய் உங்க ஆக்ஷனை ஹார்ட் ஒர்க் இல்லாம அந்த ஹார்ட் ஒர்க்லயே இன்னும் ட்ரையிங் ஹார்டர் ஃப்ளோ ஸ்டேட் அப்படி இன்னும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஓட்டத்தை மிக தீவிரமான ஓட்டமாக பறந்து செல்ல வேண்டும். அதே நேரத்துல உங்களை மனமும் சரி உங்களை உடலும் சரி அதுல ஒட்டல அப்படின்னு இல்லாம, ஒன்றி போகல அப்படின்ற இல்லாம ஒன்றி போற மாதிரி நீங்க போகணும்.
அப்ப வந்து காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம திங்க் பியாண்ட் காமன் சென்ஸ், நம்ம அந்த பொதுவான விஷயத்த நோக்கி நம்ம போகணும். எதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், நம்ம எதை பார்க்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது. நம்ம வந்து திமிருக்கு காலையில தூங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம எந்திரிக்கல, நம்ம வந்து சன்னோட விஷயங்களை செய்யல, இந்த மாதிரி ஒரு கோட் இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணிக்கணும். இப்ப பெர்ஃபெக்டா நம்ம அடுத்த பக்கம் என்னமா செய்யணும், எந்த மாதிரி சுத்தி போகணும், இத்தனை நாட்கள் வந்துட்டோம். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப ஒரு நிமிஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூமி வந்து ஒரு முறை பல முறை சுத்திக்கிட்டு கிடக்குது. ஆமா, ஆண்டுகள் போச்சு இல்ல, பூமி தன்னைத்தானே சுத்துச்சு இல்ல, நாட்கள் போச்சு இல்ல, இரவு பகல் போச்சு இல்ல, ஹவர்ஸ் போச்சு இல்ல, செகண்ட் போச்சு இல்ல, மினிட் போச்சு, இன்னைக்கு நாள் எல்லாமே போச்சு, டிகேடு எல்லாமே போச்சு. அப்ப நீங்க வந்து உங்களுடைய மேக்கிங் யுவர் மூவ் பிஃபோர் யூ ப்ரிப்பேர். நீங்க ஒரு விஷயத்த தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்டெப் நகர்ந்து போறீங்கன்றத நீங்க பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா தான் நீங்க வந்து வெல்டனா வருவீங்க அப்படின்றத இங்க சொன்னேன். இப்ப நிறைய மனிதர்கள் இருக்காங்க, நம்ம இந்த உலகத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் திறமை மிகுந்தவங்களா இருக்காங்க. இவன் வந்து ஐன்ஸ்டீன், இப்ப பெரிய 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 ஆளுங்க எல்லாம் வியப்பா இருக்கிற மாதிரி அவங்களுடைய சொல்லும் சரி திறமையும் சரி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப நம்ம நம்ம வந்து ஒவ்வொருவரும் வந்து மாபெரும் சாம்ராஜ்யத்தோட மகாராஜா மகாராணியா இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ஒட்ட திண்ணில ஓரத்துல இருக்கிறோமா, ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கூட நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ராஜா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோமா. நம்மளுடைய சக்சஸ்ல அன்சீன் ஃபோர்ஸஸ் இருக்கான். அப்ப அத கற்பனைய நம்ம பார்க்கணும். பூமியோட புறவழியில இருந்து நம்ம பார்க்கணும். அதே நம்ம பாக்குறப்ப நமக்கு ரியல் தெரியணும், இன்விசிபிள். நமக்கு நம்ம வந்து இப்ப ஒரு பூமி உருண்டையவே பாக்குறோம்னா பின்பக்கம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். சில நேரங்கள்ல நம்ம ஏன்டா பிறந்தோம், ஏன்டா வாழ்றோம் நொந்துக்கிறது. சில சில பல விஷயங்களை நம்ம கிரியேட்டரா இருக்கணும். நல்ல விஷயத்துல நம்ம கிரியேட்டரா இருக்கணும். இப்ப நம்ம எப்படி கிரியேட்டரா இருக்கணும்னா பயத்துல கவலையில இது இருந்துருமோ அது இருந்துருமோன்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். அப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஸ்க், நீங்க வந்து ஒரு ரிஸ்கை நீங்க எடுக்கணும். ஓகேவா? இந்த ரிஸ்கை எடுக்கும் பொழுது அப்ப நம்ம வடிவேல் சொல்ற மாதிரிதான், எனக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம போகணும். ஆனா நம்ம வந்து சவாலுக்கே நம்ம சவால் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சவாலுக்கே சவால் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனம், அந்த உணர்வு, அது போகக்கூடிய அந்த வேகம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக்ல போய் நம்ம ஒரு பெரிய கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஓடணும்னு சொன்னா அந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு மட்டும் ஓடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு பிராக்டிஸ் தானே. சக்சஸ் ஆஃப் ஆல் சாம்பியன் அது மாதிரிதான் சொல்லுவாங்க. அப்ப வந்து ட்ரஸ்ட் இன் த பவர் ஆஃப் பர்சியூட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு விஷஸ், நம்ம ஒரு வாழ்த்தையோ இல்ல ஒரு ப்ரேயரையோ வைக்கிறோம், நம்ம எதை வாண்ட் பண்றோம், நம்ம விக்டரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணுமா, சீக் ஃபெயிலியர். நீங்க வந்து எப்பயுமே தோல்வியை வந்து தேடணுமா. எந்த இடத்துல நம்ம தோத்து போனோம் அதை நம்ம தேடணும். அப்படி தேடுற ஒரு கெப்பாசிட்டி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பீங்க. அப்படி டெம்பரவரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத பெர்மனன்ட் கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாறிட்டீங்கன்னா நீங்க டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த பெர்மனன்ட் growth வந்து அங்க இல்லாம போயிடும். அதனால கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்துடணும். இதை அன்இசிஎஸ்ஸா யோசிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த குவாண்டம் லெவல் அப்படின்ற அந்த வேர்டு, எஃபெக்டிவ்னஸ்ன்ற வேர்டு, அதுக்கப்புறம் இப்ப சொன்ன சீக் ஃபெயிலியர் வேர்டு, அன்சீன் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் அந்த புக்ல சொல்லக்கூடிய முக்கியமான வேர்டா அந்த சார் சொன்னாரு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம், பீயிங் டு பிகம் இட். அந்த இடத்துல நம்ம அங்க அதுவா தான் இருக்கணும்னு போது அதுவாவே மாறிடுவோம். நம்ம மாறும்போது நம்ம அதுல இறங்கிருவோம். இறங்கும் பொழுது அந்த டெசிஷனை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், தள்ளி போட மாட்டோம். தள்ளி போடாம ரேபிட் மேக்கிங் ஃபாஸ்ட், வேகமா செய்யணும், எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு வேகமா செய்வோம். இப்ப நம்ம ஒரு ஜன்னல் வழியா நம்ம ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யறதுக்கும் அதை நமக்கு வெயிட் பண்ணணும். அப்ப நம்ம தாண்டி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பண்ண பார்க்கணும். அதுல இருந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். அப்ப கன்வென்ஷனல் டார்கெட்டா இருக்கும்போது இப்ப 10% நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கணும் இந்த வேலையில அப்படின்னு நினைக்கிறப்ப, இப்ப நம்ம அப்படி நினைக்கிறது மட்டும் இல்ல, சில பேருக்கு ஜாபே சவாலா இருக்குது. இன்னைக்கு நிலையில ஜாப்ல இருந்து வெளியில அனுப்பக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வந்து விஷயம் எப்படி இருக்கணும்னா, யானை பசிக்கு சோள பொரி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தாகம் இருக்கணுமா. இப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த புக்ல, என்ன வார்த்தை அப்படின்னா சஸ்பெண்டட் டிஸ்பிலீவ்.
இந்த சஸ்பெண்டட் டிஸ்பிலீவ் பத்தி சொல்லும் பொழுது நமக்கு வந்து எது மட்டும் நமக்கு ஒரு டவுட் இருக்கணுமா, அது லிமிட்ல மட்டும்தான் நமக்கு டவுட் இருக்கணுமா? ஓ, நம்ம இப்போ 100 அப்படின்றத வருஷம் 100ஆ, ஐயோ இன்னும் கூட போகணுமே, அதுல மட்டும் தான் டவுட் இருக்கணும். அப்ப ஃபவுண்டேஷனை நம்ம வந்து பிலீவ் பண்ணிக்கணும். நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து சப்கான்சியஸ் மைண்டை இங்க கூட்டிட்டு வராரு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த சந்தேகமாவோ இயக்குறதுக்கோ, இல்ல நம்ம ஒரு விஷயத்த கவலைப்பட்டுக்கிட்டு அந்த நிகழ்வு நடக்காதோ இத மாதிரி யோசிக்கிறோம். ஒரு ஒரு நாள்ல நமக்குன்னு பார்த்தோம்னா 60,000 இருந்து 80,000 வரைக்கும் நமக்கு வந்து தாட்ஸ் வருமா வராதா? வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தாட்ஸ்ல நமக்கு எத்தனை தாட்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்க போகுது, நெகட்டிவா இருக்குது, நம்ம டார்கெட்டுக்கு என்னென்ன, நமக்கு எந்த லெவல்ல அதை அப்ரோச் பண்ண போகுது அப்படின்ற ஃபோக்கஸா நம்ம பார்க்கணும். ஃபோக்கஸ் இஸ் கீ டு அச்சீவ் ஆன் எண்ட்ஸ் ரேதர் தென் நம்ம பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிகின் வித் எண்ட் இன் மைண்டுன்னு சொல்றப்ப அந்த மைண்ட்ல அது முடிஞ்சிடுற மாதிரி சொல்றோம். இல்லவே இல்லை, அதோடைய அந்த அர்த்தம் அப்படி கிடையாதான். நம்மளுடைய அவுட்கம்மை வந்து வெளியில கொண்டு வந்து அதுல இருந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துல அங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து அந்த எண்ணத்தை சரியா கொண்டு போகணும். இதுல சொல்லும் பொழுது மறுபடியும் குவாண்டம் லீப்பை பத்தி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தோம்னா, அன்கம்ஃபர்டபுளா இருக்கோன்றத அன்என்ஜாய் பண்ணக்கூடாதான், என்ஜாய் பண்ணணுமா. அதனாலதான் சூழ்நிலையில வாழணும். இப்ப அன்கம்ஃபர்டபுள் எப்ப வரும்? இப்ப நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம ஒரு ட்ரெயினை புக் பண்ணி போயிட்டோம்னா அன்கம்ஃபர்டபுள் வராது, கம்ஃபர்டபுள் தான் வரும். அன்கம்ஃபர்டபுள்னா நம்ம அன்ரிசர்வ்ட்லயோ இல்ல நமக்கு சிக்கலான ஒரு இடத்துலயோ கூட்டமான பஸ்ஸுகள்லயோ ஏறும்பொழுதுதான் நம்ம நிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கணும். அப்ப அந்த இடத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா அன்என்ஜாய் பண்ணக்கூடாதான், என்ஜாய் பண்ணணுமா. இது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, மிகப்பெரிய வார்த்தை, கிஃப்ட். இந்த கிஃப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பனிங் யுவர் கிஃப்ட், யாரு எது தரமான ஒண்ணு. இதுல நமக்கு ஒரு பினான்சியல் கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வேலையை செஞ்சவங்களுக்கு கூட நம்ம ஒரு ஒரு அதுக்குன்னு உரிய சன்மானங்களை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வளர்ச்சி பாதையில இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுக்கு ட்ரெயின் ஆயிருக்கணும். அதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும்னா நம்ம மனசு நல்ல விஷயங்களை செய்யணும், சுத்தி இருக்கிற சவால்களை சந்திக்கணும், அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போகணும். ஆல்வேஸ் இன் த ஆல் த வேஸ் அப்படின்னு சொல்லி விஷயத்துல சொல்லிட்டாங்க. இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல வேர்ட்ஸ்ன்னு பார்த்தா அந்த வெலாசிட்டி தான். அதுக்கப்புறமா பாசிட்டிவ் ஃபெயிலியர் அந்த விஷயத்த கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸ்டீக் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அன்சீன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சஸ்பெண்டட் டிஸ்பிலீவ், இதுல ஆர்பிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கிஃப்ட், குவாண்டம் லீப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பு, நம்ம வந்து கண்டிப்பா மல்டிப்ளையிங் டார்கெட் அதை தான் நம்ம பார்க்கணும். அதை வேகமா எஃபிஷியன்சியா எஃபிகேசியா செய்யணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால மல்டிப்ளையிங் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எப்பயுமே நமக்கு ஒரு டவுட் வருதுன்னா அது நம்ம லிமிட் மேலதான் டவுட் வரணும், மற்ற எது மேலேயும் நமக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அதை பல எண்ணங்களை 80,000 எண்ணங்கள்ல நீங்க நல்ல நல்ல எண்ணங்களை விதைங்கனே அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. டார்கெட்டை கரெக்ட் பண்ணுங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வருங்க, நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியில வந்துருங்க, பெர்மனன்ட் growth உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியும். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி அப்படின்றது ரைட் கான்செப்ட். அப்ப U+++ அதெல்லாம் கொண்டு போங்க. நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில தேடிக்கிருக்கீங்க, கிடையவே கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் எங்க போகணுன்ற ஒரு விஷயம் தெரியும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பிரம்மையில இருக்கீங்க இல்ல, நீங்க என்ன பண்ணணும்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை சுத்தமா மறந்துருங்க, அது புதிய இயக்கத்தை தடை செய்யும். அதனால ஒரு புதிய ஃப்ரேம் பண்ணுங்க, அங்கிருந்து நீங்க growth ஆறதுக்கு வேலையை பாருங்க. இதுல உங்களுடைய திங்கிங் ரொம்ப முக்கியம், அதுல மைண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எக்ஸ்ப்ளோசிங் ஜம்ப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ரியலைசிங் ட்ரீம் சொல்றாரு. எப்பயுமே எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க, தன்முனைப்பா செயல் பண்ணுங்க. இத விஷயத்தெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் U². இது U² எப்படி நீங்க U² பார்க்க போறீங்களா, இல்ல இன்னும் U² மேல பெரிய பவர்ஸை நீங்க போட போறீங்களா? உங்க பவர் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா, மனசும் உடல் உள்ளம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க சிறப்பா நீங்க செயல்படுவீங்களா? நன்றி, வணக்கம். Okay, start. இப்போ வந்து U²ன்ற புத்தகம் வந்து பிரைஸ் பிரிஸ்லெட்ன்றவர் எழுதியிருக்காரு. இது 35 பேஜஸ் மட்டும்தான் இருக்குது.
இந்த 35 பேஜஸ் இருக்கிற இந்த புத்தகத்துல விதை வந்து ஒரு சின்னதா நினைச்சோம்னா மரம் வந்து பெருசா இருக்கிறத நம்ம யோசிக்க முடியாது. விதை சிறுசா இருக்கலாம், ஆனா அது நம்ம பாக்குற விஷயம் நமக்குள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது அப்படின்ற மாதிரி உள்ளதா இருக்கும். இந்த புத்தகம் 1-1 கிடையாது, 1-1 மட்டும்தான், 1-many கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இது வந்து நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் பரிணமிக்குதோ அதுதான். இப்போ உன்னோட மடங்க பாக்குறோம். இப்ப இது U² சொல்லியிருக்காங்க, U×U இருக்கலாம். இதுவே ஒரு சதுரமோ இல்ல ஒரு வட்டமோ ஏதோ ஒன்று சம்திங் கொண்டு வரும்போது மேத்தமெட்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு கூட்டுத்தொகையா தான் நம்ம பார்க்கணுமா. வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலையா போகிறப்ப ஒரு ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு நம்ம போறதுக்கு நடந்து போகலாம், இல்ல எலிவேட்டர்ல போகலாம், அல்லது நம்ம வந்து சில பல நொடிகள்ல ஹெலிகாப்டர்ல போகலாம், இல்ல ஃபிளைட்ல போகலாம், சேட்டலைட்ல போகலாம். நம்ம போகக்கூடிய வேகம் வந்து ரொம்பவே வேகமாவே இருக்கணுமா, பரபரப்பா இருக்கணுமா. ஆக்சிலரேஷன் கொண்டு வர்றாங்க. வெலாசிட்டி சொல்றப்ப திசையா வேகமா, நம்ம போற திசை என்னன்னு தெரியணும், நம்ம போற வேகம் என்னன்னு தெரியணும். ஆனா நம்ம அதையும் தாண்டி திசை வேகமா போகணும்னா அது எப்படி செய்யணும்? அப்ப மேத்தமெட்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்ன்றது பிளஸ்ஸா இருக்கலாம், ஆனா வீக்னஸ்ன்றத மைனஸா சொல்லக்கூடாதான். இம்ப்ரூவ்மெண்ட் நீடர்னு தான் சொல்லணுமா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறி போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கணுமா. இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதை வந்து ஸ்லோ ப்ராசஸா ப்ளஸ்ஸா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கா அதை மல்டிபிள் எஃபெக்டா கொண்டு வரணுமா. இப்ப அப்ப சின்ன பிள்ளையில எல்லாம் நம்ம ஒரு சில பல சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டிருப்போம். பரமபதம் விளையாட்டுல எல்லாம் ஏணி பாம்பு ஒரு ஏற்றம் இருந்திருக்கும், ஒரு இறக்கம் இருந்திருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு த்ரெட்டன்யா ஒரு டிவைட் பண்ணி நம்மளுடைய விஷயங்களை செய்யணும். இப்ப நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பர்சனாலிட்டி நத்திங் பட் பர்சனல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம எங்க பயணம், நம்ம போக ரீச் ஆற இடம் என்ன, ஆனா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரேண்டமா நம்ம ஜிபிஎஸ் கிட்ட கூட கேட்டா கூட நம்ம இருக்கிற பொசிஷன் அது சொன்னா மட்டும்தான், நவ் அப்படின்ற அந்த கான்செப்டை சொன்னா மட்டும்தான் அது போகிற இடத்த நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது எவ்வளவு தூரம்னு சொல்லி காட்டும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ வருஷம் வாழ்ந்துட்டோம், வசிச்சுட்டோம், போய்கிட்டே இருக்கோம். ஆனா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வார், இது தெய்வத்தில் வைக்கப்படும்ன்ற மாதிரி வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்றோம்னா அது நம்ம ஒரு தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய பிறப்பு இருந்துட்டு போகணும் அப்படின்றது. அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம ஒரு செகண்ட் கூட கண்டிப்பா வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணோம்னா அது அளப்பரிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்ப லைஃப் வந்து எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். லைஃப் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர், எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நம்மளுடைய லட்சியம் இருக்கு பாத்தியா, அது உயர்ந்தபட்ச லட்சியமா தான் இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க நம்ம வந்து பறவைக்கு குறி வைக்க கூடாது, நம்ம அந்த வானத்துக்கே குறி வைக்கணும், அதாவது நட்சத்திரங்களுக்கு குறி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப பிரபஞ்சம் வந்து விரிவடையும் பொழுது நம்ம வந்து நம்ம ஸ்பைரல் growth வரும். அதுல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த growth எப்படி இருக்கணும்னா இன்ஃபினிட்டி ஆக்ஸ்பெக்டா தான் இருக்கணும். அதாவது இன்ஃபினிட்டின்றது மிகப்பெரிய உச்சம். அப்ப லைஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி. அப்ப அதை நீங்க வச்சுக்கிட்டு அப்சல்யூட்லி லிமிட்டே இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்க கொண்டு போகணும். அப்ப அந்த முழுமைத்தன்மை அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும் போது உங்களுடைய நிறைவு மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க உயர்ந்து கொண்டே வாழணும். அப்ப நீங்க அந்த இலக்கை நோக்கி, அந்த திசையை நோக்கி, அதுக்கான வேகத்தை நோக்கி நீங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம். நம்ம அன்னைக்கு காலத்துல பேசினதுதான், ஒரு கடிதமாகட்டும் எழுதி போகும்போது லேட் ஆகுது, தந்தியா அதை கூட கொஞ்சம் விரைவா போகுது. இன்னைக்கு பாக்குறோம் டெக்னாலஜில வேகமாவே மெசேஜஸ் போகுது, அழகா நம்ம எல்லா விஷயம் செய்யறோம். அப்ப டெக்னாலஜி இஸ் ஃபாஸ்டஸ்ட் ஒரு ட்ரைனிங்கா இந்த வேர்ல்டா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இப்ப ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது நடந்து போகணும். ஆனா நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மிக மிக பறந்து போகணும். நம்மளுடைய இயக்கம் எப்படி இருக்கணும்னா மிக 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 வேகமா இருக்கணும், ஹை வெலாசிட்டியில இருக்கணும். ஹை வெலாசிட்டியில இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஹைலி பீப்புள் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. தன்னுடைய வேலையில எஃபெக்டிவ்னஸ்ஸா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல எஃபிஷியன்சியா இருப்பாங்க. எஃபிஷியன்சியா மட்டும் இருக்க மாட்டாங்க, சரியா செய்தல், சரியானதை செய்தல் தான் எஃபிஷியன்சி. அதிக எஃபிகேசியா இருப்பாங்க. இந்த எஃபிகேசி சொல்லும் பொழுது கண்டினியூஸ் டூயிங், தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல் அணுக்கள் கூட அந்த முடுக்கத்தை அது உணருமா. அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிரேக் டு பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து 99% அதிகமா ஒரு முழுமையான ஆற்றல் இருக்கிற மாதிரி அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி பழகிறது இல்ல. நம்ம வந்து ஒரு அசாத்தியமான ஒரு நிலை, ஒரு பெரிய நிலை இருக்கு. அந்த பெரிய திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம மாற்றம் எப்படி ஏற்படுறப்ப நம்மளுடைய அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா செய்யவே மாட்டோம்.
ஆனா அந்த இப்ப நினைக்காமயே சில விஷயத்த நம்ம இயக்கிக்கிட்டு கிடப்போம். பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு தாட் போயிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு தந்தி கம்பியில ஒரு 6-7 பறவைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3-4 பறவைகள் பறந்துருச்சுன்னு சொல்லும் போது எத்தனை பறவைகள் வந்து பறக்க நினைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தா அத்தனை பறவைகளுமே பறக்க நினைச்சுச்சு. அந்த 7ஓ 6ஓ உட்கார்ந்துருந்துச்சுல அத்தனையுமே பறக்க நினைச்சுச்சு. ஆனா செஞ்சது எத்தனை? 3 தான் செஞ்சுச்சு. அப்ப நம்ம நோயிங் நமக்கு தெரிஞ்ச விஷயம், டூயிங் நம்ம செய்யற விஷயம், இதுக்கு 2க்கு இடையில என்ன மாதிரி கேப் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி ஒரு கேப் பத்தி பேசுறது பேர் வந்து குவாண்டம் லீப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த முன்னேறி செய்யணும். அதுலயும் நம்ம பெரிதினும் பெரிது கேள், பெரிதினும் பெரிது செய். மிகப்பெரிய உச்சத்தை தான் நம்ம நினைக்கணுமே தவிர சின்ன ஒரு இத்தனையோண்டு விஷயத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரே